பிரியமானவர்களே, இந்த நாளிலும் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 12வது வசனம், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இங்கு 2 பேரை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவன் உள்ளவன், மற்றொருவன் இல்லாதவன். எதனை உள்ளவன்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உடையவன், அவருடைய வார்த்தையை உடையவன், அவருடைய ஆவியை உடையவன். பிரியமானவர்களே, அவருடைய அழைப்பை, அவருடைய கிருபையை, அவருடைய சத்தியத்தை, அவருடைய நீதியை உடையவர்கள், அவருடைய ராஜ்யத்தின் புண்ணியத்தை உடையவர்கள். அவர்கள் இன்னும் அதிகமாக பலன் கொடுக்கக்கூடியவர்களாய், ஆண்டவருக்கென்று எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய், அவர்கள் பரிபூரணம் அடைய கர்த்தர் நித்தமும் அவர்களுக்கு தம்முடைய ஆவியின் வல்லமையையும் கிருபையையும் அவர் அருளுகிறவராய் இருக்கிறார். இல்லாதவன் எவனோ? அவ்விசுவாசம் உடையவன், மறுக்கிறவன், ஏற்றுக்கொள்ளாதவன், இயேசு கிறிஸ்துவை தன் இருதயத்துக்குள்ளே வைத்து கொள்ளாதவன், அவருடைய அடிச்சுவடுகளில் நடக்காதவன், அவருடைய அழைப்பை ஏசாவை போல அலட்சியம் பண்ணுகிறவன், அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்கிற வேத வசனத்தின் பிரகாரம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறாதபடிக்கு நாம் உள்ளவர்களாக, கர்த்தரையே நம்முடைய இருதயத்திலே வைத்து கொண்டிருக்கிறவர்களாக, பரிபூரணம் அடைகிறவர்களாக கர்த்தர் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார் யாவருக்கும் அனுகிரகம் செய்வாராக. God bless you.